வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டியெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அதோட நாங்கள் கத்தாருக்கு வந்தாச்சு. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த பெட்டியில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன். நம்ம பொட்டியை பிரிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெட்டியை பிரித்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த டைகர் ட்ராலியை வந்து பிரித்து பார்ப்போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கேரி. எதனால் ஹேண்ட் கேரியாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பெட்டியில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாத வரும். அதனால தான் ஹேண்ட் கேரியாக வந்து எடுத்திருக்கோம். இதில் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து காராசேவு, அதுக்கு அடுத்தது வந்து முறுக்கு, இது வந்து சீடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது சீடெல்லாம். அதனால சரி கடையில் பார்த்தே எனக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா இது மிக்சர். இது விசாகன் குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குட்டி குட்டி பேக்கெட் தான், ஒரு 50 கிராம் கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து இது வந்து காரக்கடலை சொல்லுவாங்களா, அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை பட்டாணி. ஸோ இந்த 3 ஐட்டமும் வந்து எடுத்திருந்தோம். இந்த தடவை ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்திருந்தேன். ஏன்னா மெயினாக லக்கேஜ் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே கம்மி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேந்திரம் சிப்ஸு. இது வந்து அஸ்வின்ஸில் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து மிக்சர், ஸ்பெஷல் மிக்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. பொரி உருண்டை குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொரி உருண்டை எடுத்திருந்தோம். குட்டீஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 உருண்டை கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு எல்லடை வாங்கியிருந்தோம். எல்லடை வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லடை, அதுவும் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கோம். ஸ்நாக்ஸ் இல்லாமலையா, நார்மல் டைம்லேயே வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எடுப்போம். பட் இந்த தடவையும் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா காராபூந்தியை வந்து எடுத்திருக்கோம். நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு விருத்தாசலத்தில் மம்முன்னு ஒரு ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இப்போ தான் வந்துட்டு விருத்தாசலத்தில் வந்து அப்பா சொன்னதுலேருந்து இந்த கடையில் வந்து வாங்குகிறேன். நல்லா இருக்குது, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே நல்ல இதுவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கடலை எண்ணெயில் தான் செய்கிறாங்களாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணேனே ரீயூஸ் பண்ணதில்லை அப்படின்னாங்க. போன தடவையும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவையும் நாங்கள் வந்து எல்லாமே மம்முவில் வந்து வாங்கியாச்சு. இதெல்லாம் தான் இந்த டைகர் ட்ராலி ஷூட்கேஸில் வந்து இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து நம்ம பெரிய பெட்டியை பிரித்து பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் லக்கேஜஸில் பேக் பண்ணாத ஒன்று வந்து பண்ணியிருக்கோங்க. இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லக்கேஜ் வந்து எடுத்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்திருக்கேன். இவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அட்டைப்பெட்டிங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் அட்டைப்பெட்டியில் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. எல்லாமே வந்து ஷூட் கேஸில் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இந்த தடவை வந்து அட்டைப்பெட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஷூட் கேஸில் வந்துட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்பெட்டியை வந்து எடுத்தாச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமே நான் வந்து 26 kg கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதுவும் வந்து பிளானே இல்லை, கொஞ்சம் அன்பிளான்டாக அப்படி இப்படின்னு சேர்ந்துருச்சு. கொஞ்சோன்ட்டு அப்படியே சேர்ந்துருச்சு. அதனால பெட்டியில் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு அட்டைப்பெட்டி அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு இவர். சரி ஓகே அப்படின்னு போட்டாச்சு. யூஸ்வலாக ஃபாரின் போகிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். பெட்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ கிட்ட வரும். ஆனால் இந்த கார்ட்போர்ட் வெயிட்லாம் வந்து உங்களுக்கு 1.5-2 கிலோக்கே வந்து நிறைய திங்ஸ் வந்து வைக்கலாம். அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து பெட்டி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, கார்ட்போர்ட்லேயே பேக் பண்ணுவாங்க. நாங்கள் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அது வந்து நம்ம பேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு சந்தேகமாக இருந்ததுன்னா ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. இதே ஷூட் கேஸ்னால் நம்ம அழகாக ஓப்பன் பண்ணி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அட்டைப்பெட்டினா கொஞ்சம் கஷ்டம், அது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதனாலே நான் வந்து அட்டைப்பெட்டி எடுக்கிறதே கிடையாதுங்க. எங்களோட பெட்டி எங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். தேவையான திங்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இவர். அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஸ்பேஸே இல்லை சுத்தமாக பெட்டியில். அதனால் சரி எனக்கும் திங்ஸும் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அப்படிங்கவும் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டைப்பெட்டியில் வந்து போட்டு கொடுத்தாரு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் கன்சீவாக இருந்தப்போ வந்து அம்மா வந்து பார்சல் போட்டு விட்டாங்க, கொரியர் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டியில் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கிங்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இந்த அட்டைப்பெட்டியை வந்து நான் பிரிக்கிறேன். ஸோ எவ்வளோ இது ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு வழியாக அட்டைப்பெட்டியை பிரித்தாச்சுங்க. இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் இருக்குது, தேங்காய் வறுக்கி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளார சாப்பிட்றப்போ நல்லா அந்த தேங்காவோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இதுவுமே மம்முவில் வந்து இருந்தது. ஸோ எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை பொடி.
ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது வந்துட்டு புளி. ஆக்சுவலாக வந்து புளிலாம் வந்து முக்கியமான லிஸ்ட்டில் வரணும். ஆனால் பாருங்க என்னோடதுல வந்து ஆப்ஷனலில் போட்டு விட்டார் புளி. நானுமே மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு புளியெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வரல, நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் வந்து வரல. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு புளி வந்து ஊரில் இருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ புளி வந்து எடுத்தாச்சு. இது வந்து சீடு எடுத்த அந்த புளி சொல்லுவாங்களே, கொட்டை இல்லாத புளி, அந்த இது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு. இது வந்து அச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. இது என்ன ட்ரெஸ் அப்படின்னா ஹனிபி ட்ரெஸ்ஸு. அந்த ஹனிபி மாதிரி இங்கே மூஞ்சில் வந்து இந்த இதெல்லாம் வரும். இந்த இதில் இருக்குது பாருங்கள், இந்த இதெல்லாம் வரும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். ஹனிபிக்கு எப்படி இங்கே இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்க அழகாக இருக்கும். அச்சு பாப்பா வந்து போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது. இதில் நாங்கள் எதில் வாங்கினோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். சைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு அச்சுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு பொடி வச்சுருக்கேன். இவருக்கு வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். சப்பாத்தி எல்லாம் ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் குட்டியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மிளகாத்தூள் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். கத்தார்லேயே வந்துட்டு மில் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம இங்கே காய வச்சு எல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு செய்யறதுக்குன்னு போகணும். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மில்லெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிளகாத்தூள் வந்து எடுத்தாச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் பேக்கிங் அப்படின்னா இந்த மிளகாத்தூளும் புளியும் கம்பல்சரி இருக்கணும். குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து 2 பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எப்பயுமே ஊர்லலாம் இந்த டைமில் தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஆஃபர் வந்து போடுவாங்க. ஸோ அந்த இதிலே நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை இருந்ததா எம்டிஆரில், சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் எப்பயுமே எம்டிஆர் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். குலோப் ஜாம் வந்து சூப்பராக வருங்க, நல்லாயிருக்கும். போன தடவை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வரதுக்கு. அதனால் இந்த தடவை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. துவரம்பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மாதத்துக்குரியது தான் வாங்கினேன். பட் இந்த தடவை வந்துட்டு ஒரு 4-5 மாதத்துக்குரியது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் வந்து வாங்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்குரியதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு வந்து எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 1 kg தாங்க வாங்கினேன், ரொம்பலாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு ஊர் டேஸ்ட்டில் வந்துட்டு பொட்டுக்கடலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பனங்கல்கண்டு வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க. ஏன்னா இப்போ வந்து வின்டர் வரப்போகுது. ஸோ குட்டீஸ்க்கு வந்து கஷாயம் வந்து போட்டு கொடுப்பேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக பனங்கல்கண்டு போட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் பாலையும் போட்டு கொடுக்கலாம். அதனால சரின்னு சொல்லிட்டு பனங்கல்கண்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு. நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் ஷூட்கேஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பெரிய சூட்கேஸை வந்து அன்பேக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஷூட்கேஸ் எல்லாமே எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னா கீழே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, நடுவில் திங்ஸு, அப்படி தான் எப்போயுமே பேக் பண்ணுவார். ஸோ அப்படி தான் இதையும் வந்து பேக் பண்ணியிருக்காரு. நான் அப்படியே பெட்டியிலேருந்து ஒரு திங்ஸாக எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன வந்து மெயினாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்ற தட்டு வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து டிஃபன் பிளேட்டு. அதுக்கடுத்து இது வந்து லஞ்ச் பிளேட்டு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஊர்லனா நிறைய நம்மளுக்கு மாடல்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் ஊர்லேயே வந்து சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே வாங்கிடுறது. இங்கே கத்தார் வந்து நான் பெருசாக வாங்கினதே கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 99% வந்து ஊர்லேயே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த பெரிய தட்டு ஒரு 3 தட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து இந்த டிஃபன் தட்டு வந்து ஒரு 3 வாங்கிட்டு வந்தேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஊர்லனா. பட் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய தட்டு வந்துட்டு இல்லைங்க. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது வீட்டில். அதுவும் இல்லாமல் என்னோடய தட்டு எல்லாமே நான் வந்துட்டு வாங்கி நியர்பை 10 வருஷம் கிட்டே ஆயிடுச்சா. சரி புதுசு வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் தயிர் முறுக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக செய்வாங்க. ஸோ அத்தை வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த தயிர் முறுக்கும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இந்த தடவை வந்து அம்மா வீட்டில் வந்து எந்த ஒரு பலகாரமும் செய்ய முடியலைங்க. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் அம்மா வந்துட்டு ஏதோ பலகாரம் செய்யலை. அதனால் அத்தை வந்து அவங்களுக்கும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாங்க. சரின்ட்டு அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த தயிர் முறுக்கு ஒரு தடவை நான் கத்தாரில் செஞ்சு பார்த்தேங்க. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரவே இல்லை. ஏன்னா இங்கே தயிர் வந்து அந்த அளவுக்கு புளிச்சே இல்லையா. ஆனால் ஊரில் நல்ல புளிச்ச தயிர்லாம் கிடைக்குது. அதனால் தயிர் முறுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஊரில் அத்தை செய்கிற டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுனாங்க. ஐயோ இனிமேல் தயிர் முறுக்கே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல புளிப்பு காரமாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. அடுத்தது ஸ்பூன்லாம் கொஞ்சம் வாங்கினேங்க. போன தடவையே வந்து ஸ்பூன்லாம் வாங்கியிருந்தேன். அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டேன். அதனால் இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு 4-5 ஸ்பூன்னா சட்டுன்னு காலி ஆகிடுது. இந்த குட்டீஸ்க்கு எதை சாப்பிட்டாலும் ஸ்பூன் கேட்குறாங்க.
அதனால் போட்டு கொடுத்தோன்னா உடனே காலி ஆகிடுது. அதனால் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கிட்டேன். அடுத்தது கோஸ்து பொடி. ஊருக்கு போனாலே கண்டிப்பாக எங்களையும் இந்த பொடியும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன பொடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா பருப்பு பொடி, இட்லி பொடி, இது ரெண்டுமே வாங்கியிருக்கோம். கடையில் தான் வாங்கினது. இது வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் இவர். ஸோ அதெல்லாம் இப்படி ரோல் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் இவர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டாப்ஸு. இது வந்து ஃப்ரெண்டுக்கு இந்த டாப்ஸு. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு காமிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை. இது வந்து பிரின்சஸ், அதாவது அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்லாம் போடுவாங்கள்ல அந்த இதுக்கு பட்டர்ஃப்ளையு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் பண்ணுவாங்கள்ல அந்த இது. அதுக்கப்புறம் தலைக்கு போட்டுக்கிற பேண்டு, இதெல்லாம் வந்து எடுத்துட்டோங்க. பிரின்சஸ் ட்ரெஸ் மாதிரி ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கோட செட்டு வந்து இது எல்லாமே வரும். ட்ரெஸ் இதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில, காமிக்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் செட்டு. அந்த டாக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்க்கு எல்லாமே சேர்த்து செட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அமேசானில் வந்து 1-2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு டிஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கலர் டிஷர்ட்ஸு. நாங்கள் இந்த கலர் டிஷர்ட்ஸு ப்ளஸ் இந்த செட்டெல்லாம் வாங்கினதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இதுவுமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் தான். இது ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், அதுக்கடுத்து இது வந்து கிரே. ஒரு கலரையும் விட்டு வைக்கல, எல்லா கலரும் வந்துட்டு டிஷர்ட்ஸ் வந்து வாங்கியாச்சு. எதுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்கோம், என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் தான். டிஷர்ட் மட்டுமே எப்படியும் ஒரு 15 டிஷர்ட் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோங்க குட்டீஸ்க்காக. இது வந்து ஒரு டாப்ஸு. விசாகன் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து 2 அடுக்காக இருக்கா, 1 அடுக்காக வாங்கிக்கோ அப்படின்னாரு இவர். சரின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன். ஒரு சில நேரம் சப்பாத்தி ரோல் மட்டும் கேட்குறான். அதனால் இதுனா ரோல் பண்ணி அப்படியே டபுள் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ண ஒன்று. இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? இது ஒரு ரோல் மட்டும் பார்த்திங்கன்னா 5000 rupees வந்து வந்துச்சு. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுலே இதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 5000 ரூபாய்க்கு குட்டியாக ஒரே ரோல் தான் வந்துச்சு. இது என்னன்னு எனக்கே வந்தப்போ தெரியல. அதுக்கப்புறம் இவர் கேட்டதுன்னு தான் சொன்னார். ஓ அப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இவர் சொன்னதுக்கப்புறமா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஷர்ட். இது வந்து பிளாக் கலர் டிஷர்ட்டு. ஸோ அந்த மாதிரி கலர் டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் தாங்க இந்த மாதிரி குட்டி ட்ரௌசர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால ஒரு கலர்லேயும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. குட்டீஸ் வந்து பேண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சும்மா வீட்டுக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். அதனால் அதோட ஊரில் பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக வரும். ஒரு 30 rupees அந்த மாதிரி தான் வரும். அதனால் ஊர்லேயே வாங்கியாச்சு இதை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த ஒரு ஷூட் கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷூட் கேஸில் செம்ம வெயிட்டுங்க. அப்படி ஒரு வெயிட்டாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துணியாக வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளார திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த கவரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டான்ஸ் வந்து பண்ணுறாங்க தீபாவளி செலிப்ரேஷனுக்காக இங்கே கத்தாரில். ஸோ அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து அந்த இதெல்லாம் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதில் என்ன ஒன்றுனா இதுக்கு மேலே அவங்க தைக்கணும். இன்னும் 2 days வந்து தைச்சி அவங்க டான்ஸ் வந்து இது பண்ணும். இதெல்லாம் வந்து மெட்டீரியலு. ஸோ அவங்க இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணும். இது எல்லாமே டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜிகுன்னு இருந்தது ட்ரெஸ்ஸு. ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தானே டான்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்கர்ட்டு தான். ஸ்கர்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நல்லா அழகாக இருந்தது. ஒன்று வந்துட்டு கலர் வித்தியாசமாக இருந்தது. பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, ஒயிட்டு. எனக்கு ஹிப் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ்க்காக. என்னடா அது கலர் மணியாக இருக்கே, நான் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. கிடையாதுங்க, இது வந்து ஃப்ரெண்டுக்காக தான். அவங்க வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. நல்லா அவங்க கற்றுக்கிட்டு முன்னாடியே நிறைய ப்ளவுஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்களாம். இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஆரி ஒர்க் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் நல்ல சீப் ப்ரைஸ்லேயே பண்ணி தருவாங்க.
இதில் வந்துட்டு ஒரு நர்ஸ்க்கான செட்டு வந்து இருக்குது. நர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பு, கோட்டு, அதுக்கப்புறம் வந்து மேலே இதில் வந்து நர்ஸ் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். அழகாக இருந்தது. இதே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எப்படி வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க, நியர்பை டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஐயோ பத்தலை, வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால் ஊர்லேயே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபிட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து டிஷர்ட்டு, இது வந்து எனக்கு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டுக்கு தான். அடுத்தது வந்து ஒரு அந்த பெட்டுக்கு மேலே போடுவோம்ல அந்த உரை, அந்த இதுங்க, இது வந்து நம்மளது கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக. நெக்ஸ்ட் கோஸ்டோ நம்ம பச்சரிசி மாவு, ஊருக்கு தீபாவளிக்கு போயிட்டு நம்ம பச்சரிசி மாவுலாம் எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே வந்து காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஊருக்கு எப்போ போனாலும் மறக்காமல் நான் வாங்கிட்டு வர்றதில் ஒன்று இதுவுங்க, என்னென்னா வத்தல் ஐட்டம்ஸ். இங்கே வந்து 100 கிராம் வத்தலே பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். இது அந்த விரல்லாம் மாட்டிட்டு சாப்பிடுவோம்ல அந்த வத்தல். இது வந்து ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும், பெருசு பெருசாக நீள நீளமாக இருக்காது அந்த வத்தல். அதுக்கடுத்து இது வந்து ஹார்ட் ஷேப் வத்தல். போன தடவை எடுத்துகிட்டு வந்தேன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம். இது வந்து உளுந்து அப்பளம். எப்பயுமே அப்பளம்னா நல்லா பெருசாக தான் நம்ம சுடுவோம். ஆனால் நான் அவ்வளோ பெருசு சுடவே மாட்டேன். எப்பயுமே அதை புட்டு போட்டு தான் சுடுவேன். ஏன்னா அந்த எண்ணெயை வந்து நான் திரும்பி ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து பிச்சு போட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி செய்வேன். பட் இந்த தடவை அது மாதிரி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதுதான் அப்பளம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், உள்ளங்கையை விடவே குட்டியாக இருக்குது. ஸோ இந்த சைஸில் தான் வந்து அப்பளம் இருந்தது. இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வந்து உடைக்காதே அப்பளம் இனிமேல் சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்தது மிளகு அப்பளம். இது வந்து நல்லா மிளகுலாம் நல்லா போட்டு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு வந்து வாங்கினேன். இது வந்து தோல் உளுத்தம்பருப்பு. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்துட்டு தோல் உளுத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணேன். எப்போனா அச்சு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து தோல் உளுந்து தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்து கழுவ சோம்பேறியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை உளுந்துக்கு மாறினேங்க. அப்பையிலேருந்து இன்னும் அந்த சோம்பேறித்தனம் விடவே இல்லை. இப்போ கண்டிப்பாக வந்து மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கருப்பு உளுந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து. நியர்பை ஒரு 2 மாதம் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் வந்து இந்த உளுந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதோடு வந்து இட்லியுமே பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்துக்கும் இந்த கருப்பு உளுந்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ இனிமேல் வந்துட்டு இந்த கருப்பு உளுந்து தான் ஊற வைக்கலாம் இட்லிக்கு அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. மறுபடியும் டிஷர்ட்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து அச்சு பாப்பாக்கு மட்டும் இல்லை, அச்சு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, குட்டி பாப்பாவுக்கு. எதுக்காக வந்து இந்த கலர் டிஷர்ட்ஸ் அப்படின்னா, அச்சு வந்து ஸ்கூல் போக போகிறாங்கங்க. இனிமேல் கலர்ஸ் டே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இது பிரின்சஸ் மாதிரி அந்த மாறுவேஷ போட்டி அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம காஸ்டியூம் அப்போதைக்கு தேடி அலையணும், இந்த கலர்ஸை தேடி. அது இங்கே ஒன்றுத்துக்கும் வந்துட்டு நம்ம அந்த ஒர்க்கிங் டேயில் வேறு வருமா, ஸோ அப்போலாம் ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால் நான் ஊர்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்காக தான் வந்துட்டு இந்த கலர் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரின்சஸ்ஸு, டாக்டர் செட்டு அது எல்லாமே வாங்கியிருக்கோம். அந்த ஏஞ்சல் இதோட ஆக்சசரிஸ்லாம் காமிச்சா இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து இது தாங்க. நல்லா அழகாக சூப்பராக இருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து பட்டர்ஃப்ளை எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே வந்து ஜம்கி ஒர்க்கெல்லாம் இருக்குது. இது போட்ட உடனே செம்ம சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும் இந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு. நான் வந்துட்டு ஒரு 2 மாதம் ஆகுற மாதிரி கொஞ்சம் மளிகை ஐட்டம்லாம் வந்துட்டு எப்பயுமே எடுத்துகிட்டு வருவேன். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை லக்கேஜே அந்த அளவுக்கு இல்லை. அதனால் எல்லாமே எனக்கு வந்து சுருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் தீபாவளிக்கு ஊருக்கு போனப்பல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நியர்பை ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருந்தேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்களுக்கே லிமிட்டடாக பார்த்து வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வெயிட் வந்து செம்மையாக எகிரிடுச்சு. எப்பயுமே நான் வெயிட் வந்துட்டு எனக்கு பத்தலைன்னு சொல்லவே மாட்டேன்.
எனக்கு போகவே நிறைய இருக்கும். மெயினாக நாங்கள் எல்லா வெயிட்டுமே சுமந்துட்டு வர இவர் விடவே மாட்டார். தேவையானது மட்டும் வாங்கிக்கோ, ஏன்னா எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ ஊர் டேஸ்ட்டுக்கு ஆசைப்படுறியா, ஒரு 2 மாதத்துக்கு வாங்கிக்கோ, எல்லாமே வந்து ஊர்லேயே வாங்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்காத அப்படி சொல்லுவார். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேக் பண்ணுறது. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா மெயினாக தேவை அப்படிங்கிறது என்னால் கொஞ்சம் வாங்க முடியாத போயிருச்சு. ஏன்னா லக்கேஜ் பார்த்திங்கன்னா 26 kg கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கே போயிருச்சு. அதனால் நம்மளோட லக்கேஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. சரி ஓகே, எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி தேவையான ஐட்டம், அதனால தான் சரி ஓகே. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.